வணக்கம் சார். வணக்கம். சார், தேர்தல் களம் சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. எல்லாரும் பயங்கரமா பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லா தலைவர்களும். ஒருத்தர தவிர திரு விஜய் அவர்கள் ஒரு நாள் பிரச்சாரம் பண்றாரு, 2 நாள் ரெஸ்ட் எடுக்குறாரு. நம்ம இப்ப ஸ்கூல் பசங்கலாம் சண்டே முடிஞ்சு மண்டே ஸ்கூல் போமாட்டேன் அப்படின்ற மாரி அவர் அப்பப்ப லீவ் எடுத்துக்கிறாரு. என்னதான் சார் அவருடைய ஸ்ட்ராட்டஜியா இருக்கும்? 1வது படிக்கிற ஸ்கூல் பையன் கூட பரீட்சை அப்படின்னம்னா ஒரு 10 நாளைக்கு வந்துட்டு ஒரு மாதிரி சுறுசுறுப்பாக ஒரு பிரிஸ்கா அப்படின்னு இருப்பான். இங்கே அந்த சொரணை கூட கிடையாது. இங்கே ஏதோ சூடு பிடிச்சிருக்குதுன்னு வச்சுருக்கேன். இதுக்கு மேலே அடுப்பை பற்ற வச்சு அது மேலே தான் விஜயையும் எடுத்து போய்ட்டு உட்கார வைக்கணும். விடுங்க. ஒரு கட்சி தலைவன் நம்பி ஒன்றும் நாடும் அரசியலோ கிடையாது, அது யாராக இருந்தாலும். ஆனால் ஒரு அரசியல்வாதி ஒரு தேர்தலை எப்படி எதிர்நோக்குவான்னா அது அவனுக்கான ஒரு வாய்ப்பு. நல்லவனும் கெட்டவனும் அது இட்ஸ் டிஃப்ரெண்ட் கொஷின். அது மக்கள்கிட்ட இருக்குது தேர்ந்தெடுக்கிறது. இந்த வாய்ப்பை நோக்கி இந்த ஒரு 40 நாளும் உருளுவான், பிறழுவான், பண்ணதெல்லாம் பண்ணுவான். இங்கே நான் இருக்கிற இந்த சைதாப்பேட்டை தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் மா சுப்பிரமணியன், உங்களுக்கு தெரியும், மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர். இவர் இந்த கொரோனா காலத்தில் எப்படி உருண்டு பிறண்டு வேலை செஞ்சாருன்னு தெரியும். ஸ்டாலின் ஆட்சிக்கு வந்த உடனே ஆக்சிஜன் தட்டுப்பாட்டுனால சிலர் செத்து போயிட்டாங்க செங்கல்பட்டு மருத்துவமனையில். அந்த ஆக்சிஜன் கொண்டு வர்றதுக்காக இவங்க டே அண்ட் நைட்டு பட்ட கஷ்டமெல்லாம் நான் பார்த்துருக்கேன். கொண்டு வந்தாங்க, கொடுத்தாங்க. எவ்வளவு மருத்துவ மையங்கள், சித்த மருத்துவ மையங்கள் எவ்வளோ திறந்தாங்க. எல்லா மருத்துவமனையிலும் எல்லாத்தையும் வசதியாக கொடுக்குறது எப்படி, அவ்வளவு தூரம் எல்லாத்தையுமே பயன்படுத்தி ஒரு சிறந்த அமைச்சராக தான் நிரூபிச்சிட்டார். ஸோ அவர் பார்த்தீங்க அப்படின்னம்னா கிட்டத்தட்ட ஒரு 4-5 நாளாக அவர் ஓடுறாரு பாருங்கள் மக்களை சந்திக்கிறதுக்கு. நான் கூட என் வீட்டு மேலே வரவேணாம் போங்க அப்படின்ட்டேன். அப்படியே போயிட்டு கேன்வாஸ் பண்ணுங்க அப்படின்ட்டு. எனக்கு காலைல ஆப்ரேஷன் நடக்கும்போது அந்த முதலமைச்சர் மருத்துவ உயர் சிகிச்சை காப்பீடு இல்லையா, அந்த 2 லட்சம் வாங்கி அவர் தான் கொடுத்தாரு அந்த பத்திரிக்கையாளனுக்கு. என் பொண்ணு வந்துட்டு இப்போ 75,000 கட்டினான். ஆனால் 5.5 லட்சம் ஆச்சு. தமிழ்நாடு முதலமைச்சர் இதுலேருந்து தான் அந்த 2 லட்சம். அதுக்கப்புறம் மேலே ஒரு 2.25 லட்சம் அந்த ஹாஸ்பிட்டல் பில்லை போட்டாங்க, தள்ளுபடி பண்ணி என்கிட்ட வந்து உட்கார வச்சிட்டாருன்னு வச்சுக்கோங்க. ஆனால் தெருவாக போகிறாரு அவர். இத்தனைக்கும் இந்த சைதாப்பேட்டையில் மா சுப்பிரமணியனை தெரியாதவனு இருக்காது, ஆதரவாளனாகவும் யாரெல்லாம் யாராக இருந்தாலும் போட்டுருவாங்க மா சுப்பிரமணியன் சரிதான் அப்படின்ட்டு. முன்னாடியாவது துரைசாமி வேணும்னு நிற்பார், இப்போ துரைசாமி வேணும்னு நிற்கலை. முறை இங்கே ஏற்கனவே அமைச்சராக இருந்தால் அம்மா மக்கள் முன்னேற்றம் தான் நிற்கிது. ஆனால் அவ்வளோ சுறுசுறுப்பாக அவர் பண்ணுறாரு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா PK சேகர் பாபு எடுத்துக்கங்க. தெரிஞ்ச முகன்றதாக சொல்ல வரேன். அந்த சேகர் பாபு வந்துட்டு பார்த்தீங்கன்னா 8000 கோயில்களுக்கு 8000 ஏக்கர் நிலத்தை மீட்டிருக்கிறாரு. அதுவே ஒரு 8500 கோடி. அது வல்லாமல் அவர் 4000 கோயில்களுக்கு வந்துட்டு குடமுழுக்கு பண்ணிக்கிருக்கிறாங்க. இவ்வளோத்தையும் செஞ்சுருக்கிறாரு. ஒரு காய் வெட்டி கட்டிக்கிட்டு பட்டை அடிச்சுட்டு கொட்டை கட்டிக்கிட்டு அவர் போடாத அவர் பார்த்தீங்கன்னா டெய்லி போய்ட்டு பரப்புரை பண்ணிகிட்டு இருக்கிறார். இப்படி ஒவ்வொருத்தரும் ஒரு முன்னாள் எதிர்கட்சி தலைவர் அவர் உண்மையை பேசுகிறாரோ பொய்யை சொல்கிறாரோ ஏதோ ஒன்று. அவர் எடப்பாடி பழனிசாமி எப்படி பரப்புரை பண்ணுறாரு பாருங்கள். அவர் ஏற்கனவே பரப்புரை பண்ணிகிட்டு இருக்கிறார் தமிழ்நாடு முழுவதும். தொகுதி வைஸ் போகிறாரு. போயிட்டு நின்று ஒரு இடத்துலையும் 20 நிமிஷம் 1/2 மணி நேரம் பேசுகிறாரு. அப்படி பேசுகிறாரு, பரப்புரை செய்கிறாரு. கனிமொழி எடுத்துக்கங்க, அப்படி பேசுது, புரியுதுங்களா? உதயநிதி எடுத்துக்கங்க, அப்படி முதலமைச்சர் எடுத்துக்கங்க, எப்படி பேசுகிறாரு பாருங்க. அவர் செஞ்ச சாதனை எல்லாம் ஒரு காகிதம் மட்டை எதுவும் இல்லாமல் அவர் பாட்டுக்கு அடித்து நொறுக்கிறாரு. திமுக தான் எங்களது ஒரே எதிரி, இது எங்களுக்கும் திமுகவுக்கான சண்டை, எனக்கும் ஸ்டாலினுக்கான மோதல் முட்டல் அப்படின்னு இந்த பிப்ளிக்கல் கதையெல்லாம் வச்சுட்டு சொல்லிகிட்டு இருக்கிற அந்த விஜய், பாதுகாப்பு இல்லை, பாதுகாப்பு குறைபாடு, எனக்கு அச்சுறுத்தல் இருக்குது அப்படின்னு ஓடி போட்டு வீட்டுக்குள்ளே ஒழிச்சிக்கிறாரு. எதுக்கு அப்புறம் வெளியில் வந்த? உன்னை நம்பியோட ரசிகன் வந்தான்ல, உனக்கு எங்கே அச்சுறுத்தல் இருக்குது முதல்ல அது சொல்லு. உன்னை சுற்றிலும் ரசிகர்கள் ஓடி வந்துடுறான். அவங்கனால உனக்கு ஏதாவது ஆபத்து ஏற்பட போகுதுன்னு நம்புறியா? அவன் வண்டி மேலே ஏறுறான், பல்ட்டி அடிக்கிறான், அப்புறம் அவன் மேலே மோதிட்டு சாவடிக்கிறான். நீ அவங்களை கிட்டத்தட்ட 52 பேர் சாவடிச்சிருக்கிற.
எல்லாம் பண்ணுற, யாராவது கோச்சிக்கிட்டான் அவன் மேலே? 52 பேரும் கொன்று இருக்கிற, யாராவது உன் மேலே கோச்சிக்கிட்டானா? என்ன குறை உனக்கு? 1 மணி நேரம் தான் கொடுக்குறாங்களா சைதாப்பேட்டையில்? 1 மணி நேரம் கொடுக்காது 4 மணி நேரமாக கொடுப்பாங்க. ஏன்னா லூசுத்தனமாக இல்லை கேள்வி. உனக்கு ஒரு இடம் கொடுக்குறாங்க, சைதாப்பேட்டை தேரடி திடல், 12 மணி வந்துரு அங்கே. இப்போ நீங்கள்லாம் 1 மணின்ற உடனே 12 மணின்னு 12 மணிக்கு வந்துடுறீங்க. என்ன அது? வந்துடு நீ, வந்துட்டுங்களே. மக்கள் வரப்போகிறாங்க, 4 மணி நேரம் கேட்குறாங்க. எதுக்கு? அப்படியே எங்கே பார்த்தாலும் வந்து ஜனமாக திரண்டு அந்த ரயில்வே ஸ்டேஷனுடைய அந்த மதில் சோறு மேலெல்லாம் ஏறி நின்றுக்கின்னு, அப்புறம் அதில் ஒரு 10 பேர் விழுந்து ரயில்வே லைனை கிராஸ் பண்ண, அப்போ பாட்டுக்கு ட்ரெயின் வர, அதில் ஒரு 5 பேர் சாவ, இவ்வளவும் இவங்களுக்கு நிகழணும். வேறு ஒன்றுமே கிடையாது. இல்லாட்டி கூட்டத்தில் பஸ் எடுத்துகிட்டு போய் சொருவனாங்கல்ல கரூரில், அப்படியேப்பட்ட பாவிகள் தானே இவனுங்க. எந்த இடத்துல இவனுக்கு போயிட்டு விபத்து ஏற்படலை, பாதிப்பு ஏற்படலை சொல்லுங்கள் பார்ப்போம். காவல்துறை பேரிகேடு போது எகிரி குடிச்சிட்டு ஓடி போகிறான் எல்லா இடத்துலையும். எங்கே கட்டுக்குள்ளே வராங்க, எங்கே ஒழுக்கம்? உனக்கும் ஒழுக்கம் கிடையாது, அதுவும் வாழ்க்கையிலேருந்து தெரியுது. அவங்களும் ஒழுங்குமுறைப்படுத்தப்படலை. போலீஸ்காரன் என்ன பண்ணுவான்? பரவாயில்ல, ஏதோ கூட்டம் வருது, ஒரு 10 பேர் செத்தா பரவாயில்ல, 5 பேர் மயக்கம் போட்டு விடுத்த பரவாயில்ல அப்படின்னு இருப்பான் அவன். இப்போ எடப்பாடி பழனிசாமி கூட பேசுகிறாரு, நீங்கள் பார்க்குறீங்க எவ்வளோ கூட்டம்னு. ஸ்டாலின் பொதுக்கூட்டமாக போட்டுட்டு பேசிட்டு போயிட்டே இருக்கிறாரு. உதயநிதி ஸ்டாலின் இதே மாதிரி வேனில் வந்து பேசுகிறாரு. எடப்பாடி பழனிசாமி ஃபுல்லாக கூட்டம் இருக்குது. எவ்வளோ நேரம் அவங்கள காக்க வைக்கிறாங்க அவங்க? அங்கே வந்தவுடனே கூட்டம் பெருகுது, பேசுகிறாங்க, போயிடுறாங்க, முடிஞ்சு போகுது, பிரச்சனையே இல்லை அவங்களால. ஆனால் இது வந்ததுன்னா மட்டும் பிரச்சனை. ஏன்னா வர்றதே லேட்டாக வந்துட்டு எல்லாரும் வந்துடுறாங்க அப்படி சுற்றி. அப்புறம் அவங்கள அப்படியே கூடவே ஓட்டிகிட்டு போகிறது. ஏறி சொல்லலாம்ல, உங்களோட பேசிட்டேன், நீங்கள் என்னை பார்த்துட்டீங்க, போதும், நான் அடுத்த தொகுதிக்கு போகிறேன், நீங்கள்லாம் இப்படியே கலைஞ்சி வீட்டுக்கு சொல்லுங்கள் நண்பர்களே, நம்பிகளே, அப்படிலாம் ஒரு பெரிய வொகாபுலரியில் சேர்க்குறாரு இவர். போக வேண்டியது தான் சொல்லிட்டு சொல்கிறதில்ல, அப்படியே கையாட்டிகிட்டே போக வேண்டியது, அவங்களும் கூட அப்படியே வர வேண்டியது. அப்புறம் பைக்கில் எடுத்தாலும் நடுவில், வண்டிக்கு நடுவில் விட வேண்டியது. ஒரு போலீஸ்காரன் காலை இழந்திருக்கிறாரு. யார்? என் வண்டிக்கு பின்னாடி வரக்கூடிய இன்னொரு புண்ணாக்கு வண்டியில் மோதி. எதுக்கு அது? எனக்கு என்ன அந்த போலீஸ்காரன் ஏன் இவ்வளோலாம் கஷ்டப்படுறாங்கன்னு தெரியல. அவங்களோட முதல் மாநாட்டிலேருந்து போலீஸ்காரனை இவங்க உயிர் எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. யார்? இந்த தாவேகக்காரங்க 8000 போலீஸ் அன்னைக்கு. அவங்க இல்லைன்னா அந்த மாநாட்டில் ஏகப்பட்ட பேர் செத்து போயிருப்பான், விக்கிரவாண்டி மாநாட்டிலேயே. அவங்களே எனக்கு சொல்லியிருக்கிறாங்க. அப்புறம் என்னது இதெல்லாம்? அப்புறம் யார் நின்று ஸ்டாலின் அங்கிள் அப்படின்றது என்னது? இந்த போலீஸ் எல்லாம் இயக்குற அவர் தானே பண்ணார் அப்போ. இப்போ இது தேர்தல் ஆணையம், அதுவே உங்களுக்கு தெரியல. எங்களுக்கு எதிராக சதி நடக்கிறது. இப்போ கூட பாருங்கள், எங்களுக்கு எதிராக 51 நிபந்தனைகளை போடுகிறது காவல்துறை. யார்? செங்கோட்டையன் சொல்கிறாரு திருநெல்வேலியில் பேசுகிறதுக்கு. 3 இடம், ஒரு பொதுக்கூட்டம் ப்ளஸ் 3 இடத்துல பேச்சு. 51 நிபந்தனைக்கு போடுறாங்களே, எந்த நிபந்தனை உங்களுக்கு தப்பான நிபந்தனை தெரியுது? அதை பத்திரிகையாளரோட பேசலாம்ல, பேச மாட்டாங்க. அப்போது இவங்களுடைய நோக்கம் என்னன்னா, ஏதோ விஜய்க்கு ஏதோ ஒரு குறைபாடு இருக்குது அவருக்கு. பேச தெரியல, அது விடுங்க. பேச தெரியலன்னா அறிவு இருக்கணும், இல்லை அக்கறை இருக்கணும். ரெண்டுமே இல்லை. மக்கள் மீது அக்கறை இருக்கணும், பிரச்சனைகளை பற்றி அறிதல் தெரிதல் புரிதல் இருக்கணும். எதுவும் இல்லை, அப்புறம் பேச வராது தான். அப்புறம் எடுத்து வச்சுக்கிட்டு எதையாவது உளர வேண்டியது, உளறி முடிச்சுட்டு போகணும். ஊடகங்கள் தான் எல்லாத்தையும் லைவ் டெலிகாஸ்ட் அவங்க பண்ணுறாங்கல்ல, முடிஞ்சு போச்சு. இதில் உனக்கு என்ன குறை? நீ வண்டி மேலே பாதுகாப்பாக தானே இருக்கிற, நீ பாட்டுக்கு பேசிட்டு போக வேண்டியது தானே. இதுக்கு மேலே என்ன அச்சுறுத்தல்? உனக்கு என்ன அரசு கொடை பிடிக்குமா? ஒன்றும் பண்ணாது. அப்போ என்ன ஏதாவது குறை சொல்கிறேன்? ஏதோ இவருக்கு ஏதோ குறை, முடியல, மறைக்க பார்க்குறாரு. 234 தொகுதிக்கும் வேட்பாளர் அறிவிச்சு விட்டார். யார் வேட்பாளர்ன்றதெல்லாம் ஊருக்கே தெரிஞ்சு போச்சு, நாருது. அப்புறம் என்ன இருக்குது உனக்கு? ஸோ இவனுடைய குறையை மறைக்கிறதுக்கு, பரப்புரை பண்ணது தங்களுடைய இயலாமையை மறைக்கிறதுக்கு ஏதோ காவல்துறையை குறை சொல்கிறது, தேர்தல் ஆணையத்தை குறை சொல்கிறது, இன்னும் இந்திய பிரதமர்
இந்திய உள்துறை செயலாளர், ஐநா இவங்களை மட்டும்தான் குறை சொல்லலை, மற்ற எல்லாரையும் குறை சொல்லிவிட்டாரு. எல்லாம் ஸ்டாலினை சொல்லிட்டு இருந்தாங்க, இல்லை எம்சிசின்னு ஒன்று வந்திருக்குது, மாடல் கோட் ஆஃப் கான்டக்ட். அதெல்லாம் இவங்களோட நிற்கக்கூடிய ஒரு புண்ணாக்கங்களுக்கும் தெரியாது மாடல் கோட் ஆஃப் கான்டக்ட்னா என்னன்னு. அது இந்த ஆளுக்கும் தெரியாது. இதுக்கு இந்த ஆளுக்கு எஃப்ஐஆர்னாலே என்னன்னு தெரியாது. யார்? விஷாய். அதுக்கு தெரியவே தெரியாது எஃப்ஐஆர்னாலே. புண்ணாக்கு கேடு கட்ட புண்ணாக்கு, அவ்வளோதான். அப்புறம் என்ன இருக்குது? இதான் ஒரு அரசியல்வாதியா நீ? அரசியல்வாதி கிடையாது, தலைவனும் கிடையாது, அரசியல்வாதி. நடிகனா? அதுவும் கிடையாது, நடிக்க கூட தெரியல. கொஞ்சம் தள்ளி போயிட்டு அழுவு அப்படின்னு சொல்கிறான். அதை வந்துட்டு ட்ரோன் ஃபுல்லாக எடுத்துருது. பக்கத்தில் ட்ரோன், நீ பாட்டுக்கு இப்படி படிக்கிற, பக்கத்தில் ட்ரோன் வந்துட்டு படிக்குது. பார்த்தாலும் இப்படி இல்லை படிக்கிறாரு, மக்கள்லாம் பார்க்குறாங்க. இது ட்ரோன் வந்துட்டு ஒரு தலைக்கிட்ட வந்துட்டு அதுவும் ஃபுல்லாக பார்க்குது. அப்புறம் இவன் போயிட்ட உடனே இதெல்லாம் ஷார்ட்ஸில் வரும். தேவையா அதெல்லாம்? ஒரு அரசியல்வாதியா நீ? தேவை என்னன்னு தெரியாது உனக்கு? வந்து சொல்லு, நான் வந்தால் ஒவ்வொரு வீட்டுக்கும் ஏசி, நான் வந்தால் ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒரு ஃப்ளைட்டு, ஏதாவது விட வேண்டியது தானே. உனக்கு என்ன இருக்குது? உன்னை யாராவது நம்பி முன்ன அப்படின்னு கத்துறதுக்கு இருக்கிறான் முன்னாடி ஒரு 5000 பேர் திரண்டு உன்னோட ரசிகன். அவள் தானே உன் பேச்சு. மக்கள்கிட்ட போக போகிறதில்ல, எதுவும் பேசிட்டு போக வேண்டியது தானே. ஆனால் அதுக்கு கூட அவருடைய உடம்பு இல்லை அவருடைய உடல் நிலை இடம் கொடுக்கல. நான் அப்படி தான் கருதுகிறேன். இல்லாட்டி என்ன இருக்குது உனக்கு? நீ துற மாதிரி இங்கேருந்து ஃப்ளைட்டில் போக போகிற, அங்கேருந்து ஒரு ஏசி பஸ்ஸில் போக போகிற, அதனுடைய இது 6 கோடி ரூபாய். அது கூட நீ வேட்புமனு தாக்கலில் சரியாக சொல்லலை. அதுக்கப்புறம் ஒரு ஸ்டாம்ப் பேப்பரில் சொன்னேன், உடனே ஏற்றுக்கிட்டாங்க. உன் வேட்புமனுக்களும் ஏற்கப்பட்டு விட்டது, முடிஞ்சு போச்சு. ஏன்னா பிஜேபிக்காரனுக்கான வேலையை நீ செய்யணும் இல்லையா, அதனால் அவனை விட்டுவிட்டான். அதனால் உனக்கு ஏற்கப்பட்டது. போயிட்டு பண்ண வேண்டியதானே. முடியல, ஒரு 4 இடத்துக்கு வர முடியலை. இதை மறைக்கிறதுக்கு என்னென்னவோ பல்ட்டி அடிக்கிறான். அதில் முதன்மையான குரங்காட்டி யார் அப்படின்னு பார்த்தோம்னா ஆதவ அர்ஜுனா ரெட்டி, இந்த ஆள் தான். அவரோட வேட்புமனு வந்து நிறுத்தி வச்சிருக்காங்க சார், இன்னும் ஏற்கலை. அதில் சில பிரச்சனைகள் இருக்கிறதால சொல்கிறாங்க. அது ஏற்கப்படுமா சார்? தெரிலைங்க. வந்துட்டு ஒருத்தர்கிட்ட இருக்கக்கூடிய எல்லா விவரங்களையும் சொல்லணும். இவர் வந்துட்டு ஃபிக்ஸட் டெபாசிட்டில் போட்டிருக்கிற பணத்தையே வந்துட்டு சொல்லலையா, அதனால் நிறுத்தி வச்சுருக்கிறாங்க. அதில் இறுதி முடிவு எடுக்க வேண்டியது இவர் தான், தேர்தல் அதிகாரி தான், ரிட்டர்னிங் ஆஃபீஸர். அவர் என்னை பொறுத்தவரைக்கும் அவர் ஏற்றுக்கொள்வார்கள் தான் நினைக்கிறேன். பொதுவாக செய்ய மாட்டாங்க, ரிஜெக்ட் பண்ண மாட்டாங்க. சார், பல இடங்களில் வந்து தாவேகாவினோட வேட்பாளர்கள் தனியாக போய் ஓட்டு கேட்டதுல நம்ம பார்க்க முடியுது சார். குறிப்பாக வந்து ஊத்தங்கரை அண்ட் ஒசூரில் வந்து விஜய் அவர்கள் அறிவித்த அந்த வேட்பாளர்களே போய் வேட்புமனு தாக்கல் பண்ணல, வேற யாரும் 2 பேர் வந்து போய் வேட்புமனு தாக்கல் பண்ண. ஸோ அவர் அறிவித்த வேட்பாளரே வந்து போல அப்படின்னுமா அந்த கட்சி எந்த மாதிரி செலவு பண்ண மாட்டாங்க. இவனுக்கு பாட்டுக்கு எதோ சொல்லிட்டு தான் வந்து வேட்பாளர்கள் நேர்காணல் என்ன சொல்லியிருக்காங்க, 5 கோடி செலவு பண்ணுவியா இவர் ஊழல் ஒழிக்கிறதுக்கு? 5 கோடி செலவு பண்ணிட்டு அவன் வந்துட்டு அங்கே என்ன பண்ணுவான்? ஊழல் பண்ணாத. இந்த லூசுங்களுக்கு அறிவு இருக்குதா பாருங்க, பேசுறது ஒன்று செய்யறது ஒன்று. அங்கே வீட்டில் குடிக்க வேண்டியது, வெளியில் வந்துட்டு குடியை ஒழி பண்ண வேண்டியது, அங்கே என்னெல்லாம் பண்ண வேண்டியது, அங்கே வந்துட்டு போதைப் பொருளை குறைப்புன்னு. என்னது இது? பெண்களை பாதுகாப்புன்னு வீட்டிலேயே பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்காது. எல்லாம் டபுள் ஸ்டாண்டர்டு, புரியுதா? தாய் தந்தையர் மதியங்கள், ஒழுக்கத்தோடு நடந்து கொள்ளுங்கள். இங்கே அப்பா கடன் கொடுத்தேன், அம்மாவுக்கு கடன் கொடுத்தேன், பிள்ளைக்கு கடன் கொடுத்தேன்னு சொன்ன அப்பையன் ஒருத்தன் தான் உலகத்துலேயே. நம்மளும் அப்பா அம்மாவுக்கு பிறந்தவங்க தான், நம்மளையும் தான் படிக்க வச்சுருக்குறாங்க. ஐயோ, இப்படி ஒரு கொடூரத்தை எங்கள் அப்பாரு என் பிள்ளைக்கு, என் மூத்த பிள்ளைக்கு நான் இவ்வளோ கடன் கொடுத்துருக்குறேன், என் இளைய பிள்ளைக்கு நான் இவ்வளோ கடன் கொடுத்துருக்குறேன் அப்படிலாம் ஒருத்தராவது நினச்சி பார்த்துருப்பான் ஐயா. இது மக்கள் பார்வையில் எப்படி சார் பார்க்கப்படும் இவரோட செயல்கள்லாம்? தொடர்ந்து ரசிகனுக்கு எந்த அறிவும் கிடையாது, சிந்தனையும் கிடையாது, அவன் எப்படியும் பார்க்க மாட்டான். மக்கள் இது என்னடா லூசு கூட்டமாக இருக்குதுன்னு பார்ப்பான். ஸோ அப்போ களம் அப்படின்றது திமுக அதிமுக மட்டும்தானே சார்? விஜய் அவர்கள் களத்தில் இல்லை. நம்ம என்னது அவர் களத்தில் அவர் இருக்கிறாரு? களத்தில் அவர் எங்கே இருக்கிறாரு? களம் சூட. பல சர்வேக்கள்ல அவர் வந்து 3வது பெரிய கட்சி. ஆதவ அர்ஜுனா ரெட்டி வேற என்னது? விட வேண்டியது எடுத்து 18%, 22%, 28%, 42% வரைக்கும் கொண்டு போயிட்டான். கடைசியாக 21ஆம் தேதி பிரச்சாரம் முடியுது இல்லையா, அன்னைக்கு பாருங்க 60% சொல்றானா இல்லையா பாருங்க அந்த புழுகுனி. இன்னும் தாவேக்கா தான் மட்டும்தான் வந்து முழு தேர்தல் வாக்குறுதியை அறிவிக்கல சார், மற்ற எல்லாரும் வந்து அறிவிச்சிட்டாங்க. அவர் வந்து விவசாயிகளுக்கு சொன்னார், யூத்ஸ்க்கு சொன்னார், மகளிருக்கு சொன்னார். ஆனால் முழு தேர்தல் அறிக்கையே இன்னும் வெளியே வரலையே சார். இன்னும் தேர்தலே இப்போ ஒரு 20 நாளில் வந்துடும் போல. எங்க அவங்க எல்லாத்தையும் உறுதியாக முடிவெடுத்தா தானங்க.
தெரியலையா சார்? எதுவுமே தான் தெரில. நான் தான் இருந்து பார்த்துட்டு தானே நான் வெளில வந்தேன். எந்த அறிவும் இல்லாதனால தானே இந்த மாதிரி போகுது. செங்கோட்டையன் அதாவது ஒரு கட்சிக்கு கட்டமைப்பே இல்லை. அப்படி ஒரு கட்சி கட்டமைப்பு இருக்கிறவனுக்கு சீட்டு தரல. எப்படியாப்பட்ட ஆள் தான். செங்கோட்டையனா விடுங்க, செங்கோட்டையன்னு நம்ம பாட்டுக்கு சொல்கிறோம். அவர் எப்படி சொல்கிறார்? செங்கோட்டையன்ன்றாரு. தமிழ் என்ன அந்த ஆள்? செங்கோட்டை, செங்கோட்டையன்ற ஒரு வார்த்தை சொல்ல தெரியாது. எங்க இங்கே 1வது படிக்கிற புள்ள சொல்லுமையா செங்கோட்டையன் அப்படின்றாரு இந்த ஆள் விஜய். அப்புறம் இந்த ஆள் உள்ளபடி புத்தி உள்ளவனா தெரியுதா, லூஸாக தெரியுதா நமக்கு? எனக்கெல்லாம் அப்படி தான் தெரியுது. என்னங்க அது? ஒரு குடும்பம், பிள்ளைங்க இதெல்லாம் இருக்குது. வேற ஒரு பொம்நாட்டியோட சுற்றுறான். இங்கே வந்துட்டு பார்த்தாடினா பெண்களுக்கு நான் தான் பாதுகாப்புன்னு 2 கையை அப்படி விரிக்கிறான். என்னையா அதெல்லாம்? ஏமாத்து பேர் வழியில் யார் நம்புவா இவரெல்லாம்? ஸோ விஜய் அரசியலுக்கு அன்ஃபிட்னு எடுத்துக்கலாமா சார் நீங்கள் சொல்ல வரது பார்க்க? ஃபிட்டு அன்ஃபிட்டுன்றதெல்லாம் வேற. நீ முதல்ல யோசிச்சு பாரு. நீ எதுக்கு வந்த? என்னோட கேள்வி எனக்கு புரியாத விஷயம். நீ எதுக்கு வந்த? என்ன செய்யணும்னு தெரியல, என்ன பார்க்கணும்னு தெரியல. எல்லாமே நானும் தான் சொல்லி கொடுத்தேன் உனக்கு. வந்து பிரயோஜனப்படவே இல்லையே. மக்கு 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 அடிமக்கு. இதை விட நான் என்ன சொல்ல? வேறு எதாவது சொல்லவா? வேணாம். தகவலுக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி.